இனிய வணக்கங்களே, உறவுகளே, உலகத் தமிழர்களே. இது பிளாக்மெயில்ன்றது இப்போ வந்தது இல்லை, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஒரு ராஜா, ரொம்ப வல்லமை படைச்ச ஒரு ராஜா, பெரிய போர்ப்படை அவர்கிட்ட இருக்கு. அவரை ஜெயிக்க முடியாதுன்னு ஒருத்தருக்கு தெரியும். அவன் பேர் வீரவர்மன், பேர் தான் வீரவர்மன். அவரை ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். அந்த ராஜா பேரு ராஜவர்மன். இந்த ராஜவர்மனை எப்படியாவது நம்ம கவுத்துடணும், அந்த நாட்டை அபகரிச்சிட்டோம் அப்படிங்கிற பேராசை முள்ளமா ஒரு தூதுவன் அனுப்பிச்சு அந்த தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்த தோழிகளோட விளையாடிட்டு இருந்த அவருடைய மகன், ஒரே ஒரு செல்ல பிள்ளை, அந்த மகனை கடத்திட்டு வந்துடுறான். ஏமாத்தி கடத்திட்டு வந்துடுறான், பிளாக்மெயில் பண்ணிடுறான். அந்த குழந்தையை கடத்திட்டு வந்துட்டு இந்த ராஜாவுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறான். உன் பிள்ளைய கடத்திட்டு போனவன் நான் தான். எனக்கு 50,000 வெள்ளி காசுகள் தந்தால் உன்னுடைய மகனை நான் விடுகிறேன், இல்லைன்னா என்னை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற. ராஜா சொல்றாரு, 50,000 வெள்ளி காசுகள் தானே கேட்கிற, தாராளமா தரேன், எனக்கு 1 மாசம் டைம் கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, அப்போ 1 வாரம் கொடு. 1 வாரம் எடுத்துக்கங்க. மந்திரி சொல்றார், இந்த ராஜவர்மனுடைய மந்திரி, ராஜா அவசரமே படாதீங்க, முதல்ல நம்ம தூதுவனை அனுப்புவோம், குழந்தை நல்லா இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு தூதுவனை அனுப்பிச்சு போய் பார்த்தா ஒரு கோட்டைக்குள்ளார அந்த குழந்தை கட்டி போட்டிருக்கு. நல்லா இருக்கான், ஒன்றும் வேலைக்கு உணவு கொடுக்குறாங்க, கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தூதுவனோட நைஸா போய் இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, தூதுவன் எல்லா விவரங்களையும் சொன்ன உடனே ஒரு படையெடுத்துட்டு போய் அந்த வீரவர்மனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த வீரவர்மனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தான் இல்லையா, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த வீரவர்மனுடைய நாட்டையும் கைப்பற்றாரு, கோட்டையும் கைப்பற்றாரு, குழந்தையும் கைப்பற்றாரு. குழந்தை நலமாக, அந்த நாட்டினுடைய இளவரசன் நலமாக வீடு வந்து சேர்றான். புத்திசாலித்தனம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், கூட ஒரு பெரிய படையும் இருக்க வேண்டும்.